உலக போரின் அரசியல் விளிம்பில் நின்று கொண்டிருந்த மத்திய கிழக்கில் மாபெரும் திருப்பம். ஆனால் இது உண்மையான அமைதியா அல்லது அரசியல் நாடகமா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விடிய விடிய பேச்சுவார்த்தை நடந்தது என்று. அது மட்டுமா, அமைதி ஒப்பந்தத்துக்கு ஈரான் வர வேண்டும், அவ்வாறு இல்லை என்றால் ஈரானை அடியோடு அழித்து விடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு புறம் கைகுலுக்கல், மறுபுறம் துப்பாக்கி முனை மிரட்டல். ட்ரம்ப் ஆடுகின்ற இந்த ஆபத்தான கேம் பிளான் என்ன? வாருங்கள் தெளிவாக விரிவாக பார்ப்போம். ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளித்த ட்ரம்ப் ஈரானுடன் விடிய விடிய அமைதி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அது சாதகமாக முடிந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதிலே மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஹார்மோஸ் நீரிணை மிக விரைவில் முழுமையாக திறக்கப்படும் என்று. இவ்வாறு குறிப்பிட்ட ட்ரம்ப் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஈரான் இதற்கு சம்மதிக்காவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் என்று ஒரு வகையில் மிரட்டல் பாணியிலும் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் மிக அளவிலான கொடுமையான தாக்குதலுக்கு ஈரான் அந்த விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் தன்னுடைய பாணியில் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த அறிவுக்கு பிறகு உலக சந்தையில் மாபெரும் மாற்றங்கள். பங்கு சந்தைகள் ராக்கெட் வேகத்தில் உயர்வை சந்தித்திருந்தன. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்திருந்த உலக நாடுகள் இந்த விடயங்களுக்கு பிறகு படிப்படியாக தங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருந்தன. அப்போதுதான் உலக நாடுகள் மூச்சு விட ஆரம்பித்திருந்தன. உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காக இந்த ஹார்மோஸ் நீரிணை பார்க்கப்படுகிறது. 20% எரிபொருள் நாட்டுக்கு தேவையான அனைத்தும் இந்த ஹார்மோஸ் நீரிணை ஊடாகத்தான் உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை உட்பட பல்வேறு நாடுகள் இந்த ஹார்மோஸ் நீரிணையை நம்பித்தான் இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக மூடியிருந்த இந்த ஹார்மோஸ் நீரிணை சில ஒப்பந்தங்கள் மூலமாக 5 மாதங்களுக்கு பிறகு சில நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பாதி அளவில் இந்த ஹார்மோஸ் நீரிணை திறந்து விடப்பட்டது. உலகம் மெல்ல மெல்ல மூச்சுவிட ஆரம்பித்த இந்த காலப்பகுதியில் ஒரு மாஸ்டர் பிளானை ட்ரம்ப் திட்டமிட்டார். இப்போது ஓமான் மற்றும் கட்டார் நாடுகளுக்கு இடையே ஒரு 60 நாள் ரகசிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இது கடல் போக்குவரத்துக்கான மிக முக்கியமான ரகசிய ஒப்பந்தம். அதுதான் பிரதானமான காரணம். ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய சதி அல்லது முரண்பாட்டிற்குரிய விடயமும் முடங்கி இருக்கிறது. உலக வல்லரசை எதிர்க்கும் ஈரான் ஒரு சின்ன மாஸ்டர் கேமையும் இங்கே பிளான் செய்திருக்கிறது. அவர்களுடைய இரட்டை முகம் இங்கே வெளிப்படும். இங்கே பாருங்கள், இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒளிந்திருக்கிறது. கவனியுங்கள். ட்ரம்ப் சொல்கின்றார், ஈரானுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் என்று. அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இவர்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் பணிந்து மேற்கொள்ளவில்லை என்றும் ஈரானுடைய அரச ஊடகங்களும் செய்தி சொல்கிறது. இப்படி சொல்லும் போது இங்கே யார் போய் சொல்கிறார்? அல்லது அரசியல் நாடகத்தை 2 நாட்டு தலைவர்களும் மேற்கொள்கின்றனரா? கடந்த இந்த 5 மாத போரில் பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. 3400க்கும் மேற்பட்ட ஈரானிய பொதுமக்களும் 18 அமெரிக்க இராணுவ வீரர்களும் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உலக பொருளாதாரமே சீரழிந்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை மேற்கொண்டது நினைவில் இல்லையா? இப்போது உங்கள் அரசியல் சுய லாபத்திற்காக பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்தது என்று சொல்வது நாடகம் இல்லையா? இது உங்கள் அரசியல் சுய லாபமா? ஒரு கையில் அமைதி ஒப்பந்தத்தை கொடுத்துவிட்டு மறுகையினால் உங்களை தாக்குவோம் என்று சொல்வது எந்த வகையான ராஜதந்திரம்? ஈரான் இந்த மிரட்டல்களுக்கு அஞ்ச போகிறதா? இல்ல அடுத்த உலக யுத்தத்திற்கு இது வழிவகுக்குமா? எது எப்படி இருந்தாலும் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை பகுதி அளவில் திறந்து உலக பொருளாதாரத்திற்கு மீண்டு வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. முழுமையாக இந்த ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட்டு உலக பொருளாதாரம் மீண்டு வருமா? இல்லை என்றால் ட்ரம்பினால் மத்திய கிழக்கில் மீண்டும் குண்டுகள் முழங்கும் சத்தம் கேட்குமா? எது எப்படி இருந்தாலும் இந்த உலக வல்லரசுகளின் போராட்டத்தில் சிக்கி தவிப்பது நம்மை போன்ற பொதுமக்கள் தான்.
ட்ரம்பினுடைய இந்த மத்திய கிழக்கின் பிளான் அல்லது ஈரானினுடைய இரட்டை முகம் போன்றவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.